இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறப்பு துன்பம் ஆதல் அறிந்தவன் ஒன்றை வேண்டின் பிறவாமையை வேண்டும். அப்பிறவாமைதான் ஒரு பொருளையும் அவாவையும் வேண்ட அவனுக்கு தானே உண்டாம் என்கிறார். அதாவது மனித பிறவி எடுத்தவர்கள், அதாவது மீண்டும் மனித பிறவி துன்பத்தை தரக்கூடிய மனித பிறவி வேண்டாம் என்றுதான் வேண்டுவர். மனித பிறவியின் நோக்கமே உயிர் மீண்டும் பிறவா நிலையை எய்த வேண்டும் என்பதுதான். அதாவது ஐம்புல உணர்வும் முழுமையாக வாய்க்கப்பெற்று, மனமும் அறிவும் வாய்க்கப்பெற்று பிறக்கின்ற உயிரினம் மனித இனம் ஒன்றே. உண்மையை ஆராய்ந்து தெளிந்து, மெய்யறிவு ஆராய்ந்து தெளிந்து மெய்யறிவு பெறவல்ல ஆற்றல் மனிதருக்கு மட்டுமே உண்டு. எனவே மனிதராக பிறந்தவர் மீண்டும் வந்து பிறவாத நிலையை அடைய வேண்டும். மீண்டும் பிறவாத நிலையை விரும்ப வேண்டும். மீண்டும் பிறவாத நிலையை எப்போது கிடைக்கும் என்றால் அவா அற்றால்தான் கிடைக்கும். ஆசையை விட வேண்டும். ஆசையை துறந்தால்தான் மீண்டும் பிறவாமை நமக்கு கிடைக்கும். அவா மின்மையை முதலில் விரும்பி மேற்கொண்டு ஒழுகினால் அது பிறவா நிலையை தருவதாக அமையும். அதனால் ஒரு மனிதன் என்ன மெய்யுணர்வு அறிந்தவன், இவன் தான் ஐம்புலன்களும் உள்ளவு 6 அறிவு உடையவன். இவனுக்கு ஓரளவு மனித பிறவியினுடைய துன்பங்கள் தெரிந்தவன். அவன் தன்னுடைய ஆசையை அடக்கினால், ஆசையை பிறர் பொருள் மீது ஆசையை அடக்கினாலே அவன் விரும்பும் மனித பிறவி துன்பம் மீண்டும் வேண்டாம் என்றால் நிச்சயமாக கிடைக்கும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். தெய்வப்புலவர் எல்லா இதிலையும் அதைத்தான் உணர்த்துகிறார். மாணவ செல்வங்களே, எல்லா குறள்களிலும், இந்த அதிகாரத்திலும் சரி, அதற்கு முன்பு உள்ள துறவு என்ற அதிகாரத்திலும் சரி, எல்லா அதிகாரத்திலும் பெரும்பாலும் அவர் மனித பிறவியை அடுத்து நாம் மனித பிறவி நமக்கு வேண்டாம், பிறவி நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு உயிர்களும் அவரவர்கள் எல்லா உயிர்களும் அது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம தானே எல்லாம் தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், மனித பிறவி எனக்கு மீண்டும் கொடுக்க வேண்டாம். அதனால் அப்படி தான் அதான் சித்தர்கள்லாம் விரும்புகிறாங்க. 63 நாயன்மார்கள் அதான் சொல்கிறாங்க. அதனால் மனித பிறவி நமக்கு வேண்டாம் என்று நம்ம ஆசையை ஒழித்தாலே நமக்கு வராது மனித பிறவி மீண்டும் என்பது திண்ணம். மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறளை படித்து அதன்படி நடங்கள். தங்களுடைய வாழ்வு வளமாக அமையும், நன்றாக அமையும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை. நன்றி.